ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தாங்க போக போகிறோம். நான் இதோட எங்கே போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காலையிலத்துக்கு ப்ரெட்டு சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கும் லன்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். ஏன்னா ஃபார்ம் ஏரியா அப்படிங்கிறங்காட்டி ஃபுட்டெல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. ஸோ கிட்ஸுக்கும் ஸ்நாக்கு ஃபுட்டு எல்லாமே நான் பேக் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். 8 o'clock கிளம்புனாதான் ஒரு 2 hours கிட்ட ட்ராவல் வரும். நான் அப்படியே எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி கார்ன் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் காஃபி காலையில் குடிச்சிட்டு ஜாமும் பீனட்டும் போட்டு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி பீனட் ப்ளஸ் ஜாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பீனட்டுமே வந்து வெறும் பீனட் மாதிரி, இதில் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாத பீனட்டாக வாங்கி க்ரன்ச்சியாக இருக்க மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ப்ளூபெரிஸு, அப்புறம் ஓட்ஸ் பாரு, பனானா எல்லாமே எடுத்துக்கிட்டேன். கூடவே நிலனுக்கு உப்புமாவும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். மத்தியானத்துக்கு எங்களுக்கு எல்லாம் ஃபுட்டும் எடுத்துட்டேன். புளி சாப்பாடும் சிப்ஸும் பேக் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அத்தை ஃபஸ்ட் டைம் சுடிதார் வியர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம்னு சொல்ல முடியாது. நான் ஆக்சுவலாக கல்யாணமாகி வந்த புதுசில் அந்த டைமில் நான் கண்டிப்பாக சுடிதார் போட்டே ஆகணும்னு வம்பு பண்ணி எங்கள் மாமியாரையும் சின்ன மாமியாரையும் சுடிதார் வியர் பண்ண வச்சு ஃபோட்டோலாம் எடுத்தோம். அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க அத்தை. ஆக்சுவலாக அந்த சுடிதார் என்னோடது. அத்தை சுடிதார்னு எதுவும் எடுத்துகிட்டு வரல, நான் கம்பல் பண்ணதுனால போட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இதில் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து கோல போனோங்க. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போனோம். ட்ராவல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஸ்மூத்தாகவும் போச்சு. குழந்தைகளும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க, அமைதியாக இருந்துட்டாங்க. அதில் எனக்கு ஏதோ பசில் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவர் சொல்லி கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருந்தார். அங்கேருந்து போய் ஒரு ஸ்டாப்பில் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக லேட் ஆகிடுச்சுன்ட்டு. அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் பஸ்ஸு. அது வரைக்கும் அங்கே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு நிலனை தூங்க வைக்கலான்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பஸ்ஸு வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கேருந்து 2 kilometer வாக்கு. ஃபைனலாக ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு நாங்கள் போயிட்டோங்க. வெதரும் சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லாரும் பொறிச்சிட்டு வர்றது இந்த கூடையில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. வந்து மொத்தம் 2 basket வாங்கியிருக்கோம். ஈச் பேஸ்கெட் வந்து $14 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. போய் இங்கே அங்கே கீழே தான் நிறைய ஸ்ட்ராபெரிஸ் இருக்கும் போல். இதில் இருக்கு, பட் அந்த அளவுக்கு பழுக்கல தான் இருக்குது. அங்கே போய் நம்ம ஸ்ட்ராபெரி செடி பார்த்திங்கன்னா ரொம்ப டாலெல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் கொத்து கொத்தாக ஸ்ட்ராபெரிஸ் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது, அவ்வளோ இனிப்பாக இருந்ததுங்க. அதெல்லாம் பறித்து போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நிலன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். வேணுன்ட்டு இந்த பேஸ்கெட்டு கிட்ட கொண்டு போனாலே அவனே எடுத்து வாயில் போடுறான், கீழே போடுறான், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். லைட்டாக மழை தூர்ற மாதிரி இருந்தது. வெதருக்கும் நாங்கள் போய் அந்த இடத்துல ஸ்ட்ராபெரிஸை பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த அன்னைக்கு. அப்புறம் அத்தை நான் அவருன்ட்டு மாற்றி மாற்றி பொறிச்சுக்கிட்டோம். இல்லைன்னா பசங்களை வச்சுட்டு எடுக்க அந்த மாதிரி பொறிக்க முடியல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அத்தை ஒரு ரவுண்டு அதிரன் கையிலே தான் வச்சுருந்தான், அவன் பொறிச்சிட்டு இருந்தான். அப்புறம் நான் ஒரு டைம் பொறிச்சேன், அப்புறம் அவர் ஒரு டைம் பொறிச்சாரு. அப்புறம் நான் வந்து அதிரன்லாம் கால் வலிக்குது, நான் போய் உட்கார்றேன்னு சொன்னதுனால சரின்னு அவங்க போய் உட்காந்துட்டாங்க. அப்புறம் நான் பொறுமையாக எல்லாம் பொறிச்சிட்டு வந்தேன். நான் கொடுப்பான், நான் ஊட்டி விடுவான் பாத்து. அண்ணா கொண்டு ஊட்டி விட்டு அண்ணாக்கு அண்ணா கொண்டு ஊட்டி விட்டுரு. இருடா ஊட்டி விடுவான். அண்ணா கொண்டு ஊட்டி விட்டுரு. அண்ணாக்கு ஊட்டி விட்டுரு. ஆக்கேல்றா அவனை எடுக்கிறது
அங்க வீடியோ தான் நல்லா எடுக்க முடியல, ஸோ ஃபோட்டோவாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோட்டோஸ் வேணா நிறைய எடுத்துட்டு வந்துட்டோம். நிலன் ட்ரெஸ் எல்லாம் பிஃபோர் இப்படி இருந்ததுங்க. ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவன் அப்படியே அது அப்படியே கடிக்க கடிக்க ஜூஸியா அவ்வளோ டேஸ்டியா இருக்கு, அப்படியே ஒழுகுது. ட்ரெஸ் ஃபுல்லா ஸ்ட்ராபெரியா இருந்தது. அத்தை ரொம்ப கியூட்டா இருந்தாங்க இந்த சுடிதார்ல. அதிரனுக்கு வந்து சைக்கிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அமேசான்ல தாங்க. நாங்க பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நாளாவே. சரி சம்மரும் வந்துடுச்சு, சரி ஆர்டர் பண்ணிட்டோம்னா அந்த சம்மர்ல ஓட்டி பழகிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு அப்புறம் அமேசான்ல தான் பார்த்து ஆர்டர் பண்ணோம். இது வந்து எத்தனை இன்ச்னா 18 இன்ச்சுங்க. 18 இன்ச்சு 4 இயர்ஸ்ல இருந்து 8 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம். இதை 20 இன்ச் வந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு கால் எத்துற மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் சரி இதுவே வாங்கிக்கலாம். இப்போ அவனுக்கு வந்து 6 இயர்ஸ் ஆச்சு. இது ஓட்டலாம், 10 வயசு வரைக்குமே ஓட்டலாம். இது வந்து ஒயிட் கலரில் வாங்கியிருக்கோம். இது நாங்கள் அப்படியே வந்திருக்கு. ரொம்ப பார்த்து அந்த சைடு. ஹாய் 80% அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காங்க. குட்டி நிலா இது ஹேண்டில் பாரை காணுமா? இங்க இருக்குங்க, கவனிக்கலையா? ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் நிலனையும் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. விடவே மாட்டேன்ட்டா, இடுப்புலேயும் ஏற மாட்டேன்ட்டா, இந்த இடத்துக்கே வரணுன்ட்டு ஒரே வம்பு. ஸோ இப்படி தாங்க இருக்கும். ஒயிட் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ரெட்டு ப்ளூன்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு ஒயிட் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஹாய், ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த அளவுக்கு என்னால் ஷூட் பண்ண முடியல. நான் வந்து நல்லா எடுக்கணும், அப்படி எடுக்கணும், இப்படி எடுக்கணும்லாம் பிளான் பண்ணிட்டு போனேன். ஆனால் அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. ஏன்னா நிலன் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்ட்டு நினச்சான். அது இன்னும் பிக் பண்ணி போடணும் அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம கேமரா வச்சு எடுக்கவும் முடியல. அவனை பிடிக்கிறதுக்கு, ஸ்ட்ராபெரிஸை பிடிக்கிறதுக்கே சரியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் பொறிச்சு போட்டோம்னா தூக்கி வீசுறது, வாயில் போடுறதுன்னு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தான். அங்கே இருக்கவங்க வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இவன் சாப்பிட்றத. அதனால அப்படியே போயிடுச்சு. நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போயிருந்தோம். செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக காரில் போயிருந்தா கூட இந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு 3 போகிறப்ப ஒரு சப்வே ட்ரெயின், ஒரு 2 பஸ்ஸு, அப்புறம் அங்கே இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் போல் வாக்கு. ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. வெதரும் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா பேசிட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலியும் நாங்களும் போயிருந்தோம். நல்லா பேசிட்டு கதையெல்லாம் பேசிட்டு போனப்போ ஜாலியாக இருந்தது. அப்புறம் அங்கேயே எல்லாம் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் பிக் பண்ணிட்டு பில்லிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே இருந்துட்டு நாங்கள் சாப்பாடும் சாப்பிட்டு கொண்டு போயிட்டோம். அங்கெல்லாம் அந்த மாதிரி ஃபார்ம் ஏரியா, நாங்கள் போன ஃபார்மில் வந்து ஃபுட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் செஞ்சே கொண்டு போயிட்டோம். ஒரே ஒரு இடத்துல உட்காந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த அன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஃப்ரீசரில் வந்ததுமே ஃப்ரீசரில் போட்டுட்டு அப்புறம் உட்காந்து மூவி பார்த்தோம். ஃபேமிலியாக உட்காந்து நைட்டுக்கு வந்து ஃபுட்டு வெளியில் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு சிலர் அந்த வ்ளாகில் ஒரு இதுன்னு நினைக்கிறேன், அந்த செரி பிளாசம் அன்னைக்கு வ்ளாகில் காமிச்சிருந்தேன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு.
பிந்தாஸுங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சீரியஸாக டேஸ்ட் வைஸில் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாட்டி மட்டன் பிரியாணியும் லெமன் சிக்கன் ஃப்ரையும் வாங்கியிருந்தோம். அது சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு மூவி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் கடைக்கு போகிற வேலை, அப்புறம் அதிரனுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் இப்போது இன்னைக்கு வந்து புதன்கிழமை, இன்னைக்கு தான் என்னால் பண்ண முடிஞ்சுது ஸ்ட்ராபெரி ஜாம். அதுவும் இல்லாமல் நிலனுக்கு ஜூலை 3 வந்து பர்த்டே வருதுங்க, ஃபஸ்ட்டு பர்த்டே. அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. திங்ஸ் வாங்குறதுக்கு போக வர, அப்புறம் ரெகுலராக வீட்டில் இருக்க வேலைகளை பார்க்குறக்குன்ட்டு ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டுருக்குது. அதுவும் இல்லாமல் என்னால் ஒரு 10 days ஒன்ஸ் இல்லை 7 days ஒன்ஸ் தான் வீடியோஸும் போட முடியுது. இப்போ வந்து எப்படி ஜாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் நான் பொரிச்சிட்டு வந்தப்பவே ஃப்ரீசரில் போட்டுங்க, நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டேன். இப்போ வந்து நான் நல்லா ஓரளவுக்கு மீடியமாக பழுத்த மாதிரி தான் பொரிச்சோம். ரொம்ப பழுத்தா டக்குன்னு ஒரு ஸ்ட்ராபெரி ஒரு மாதிரி ஆகிடும்ன்ட்டு இதை வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட்றதுக்குன்ட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சு அது ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்தது. சரி, இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஏன்னா அந்த அன்னைக்கே என்னால் கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா கிட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஸோ அவங்கள பார்க்கறதுக்கு தான் எனக்கு சரியாக இருந்தது. சரின்னு ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். எல்லாம் நல்லா கூல் ஆயிடுச்சு. இனி அப்படியே ஜாம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃப்ரீசரில் வச்சதுனால நல்லா சொதன்னு ஆயிடுச்சு. அதனால இதை மட்டும் லீஃபை மட்டும் எடுத்துட்டு போட்டல. அது கட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அது நல்லா இதாக தான் இருக்கு, நல்லா பழுத்ததும் கூட. இப்போ ஒவ்வொன்றா நம்ம இது பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸை வந்து மேலே இருக்கிற இலையெல்லாம் பிச்சுட்டு போட்டுட்டேன். இது அப்படியே அதுவே சாஃப்ட் ஆகிக்கும். ஏன்னா ஃப்ரீசரில் இருந்ததுனால அதுவும் நல்லா பழுத்தது அப்படிங்கிறதுனால அப்படியே ஆகிடும். நம்ம வேணா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2 cup ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்குறேங்க. நான் இதை அப்படியே நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்மாஷரில் பண்ணுறேன். இல்லை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1 கப்பு சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ சுகரும் சேர்த்திட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க வச்சுருங்க. காலையிலேயே மட்டன் தண்ணி குழம்பு மாதிரி வச்சு இட்லிக்கு சாப்பிட்டாச்சுங்க. இப்போ இந்த பீஸை வந்து கூட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இந்த கூட்டு போட்டு தாளித்து இந்த பீஸை மட்டும் எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் அப்படியே சைடில் பண்ணிகிட்ருக்கேன். சரி, மத்தியானத்துக்கு கூட்டை சூடாக போட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் எடுத்து வச்சுட்டேன். இந்த தண்ணி குழம்பு ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சுங்க. இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா சேனலில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கா. அது வந்து சிக்கன் தண்ணி குழம்பு. அதை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப தெளிவாகவும் இருக்கும், கிளியராகவும் சொல்லியிருப்பா. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கும். நம்ம இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகி கொஞ்சம் கெட்டி ஆகணும். அது வரைக்குமே நீங்கள் விட்டுருங்க. ஒரு 3 to 4 minutes ஒன்ஸ் கிளறி விட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம லெமன் புழிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். ஸ்ட்ராபெரி பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி நல்லா சுண்டி வந்துட்டு இருக்கு. இன்னுமே நல்லா அந்த சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி சிம்லேயே வச்சிருங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் 2 நிமிஷம் விடணும். நல்லா ஸ்டிஃபாக நின்றுச்சுன்னா நம்ம ஜாம் ரெடின்னு அர்த்தம். பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே கீழே வரல, ஒழுகி வரல, அப்படியே ஃபிட்டாக நிற்கிது, ஸ்டிஃபாக நிற்கிது. ஸோ
ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஜாம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி ஜாம் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பாட்டிலவே கரெக்டாக முடிஞ்சது. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே போட்டு வச்சிடலான் இருக்கேன். இந்த கலரை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. பார்த்தீங்களா இப்படி ஸ்டிஃபாக நிற்கிது. அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும். அப்புறம் இது வந்து நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த கண்டெய்னரில் போட்டுட்ருக்கேன். இது ஒரு ஃபுல்லாகி அதுக்கப்புறமே மிச்சமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராபெரிஸ் வந்துருந்ததுங்க. சுகர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவுக்கு தான் போட்டேன். ஏன்னா ஸ்ட்ராபெரியே நல்லா ஜூஸியாக இனிப்பாக இருந்துச்சு. ஃபைனலாக ஒரு ஃபுல் பாட்டில் ஃபில் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மீதி அந்த பாத்திரத்தில் இருந்தது தான் நாங்கள் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம். ஃபுல்லாகவே வலிய போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அதிரனுக்கு ஜாம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அத்தைக்கு போட்டு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலான்ட்டு இருந்தேன். சாப்பிடுங்க அத்தை, எனக்காவது ஒரு நாள் தானே. சூப்பராக நிஜமாவா? கடையில் வாங்குற ஜாம் கூட இவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஓ, கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம சுகரு, ஸ்ட்ராபெரி, லைட்டாக லெமன் ஜூஸ் புளிஞ்ச மேலாப்பில். என்னங்க சான்ஸே சூப்பராக இங்கே வந்து பாருங்க. வா, சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் கேட்கவே இல்லையா அத்தை சொன்னது? கேட்கலையா? சூப்பராக இருக்கும். எனக்கு பீனட் பட்டர் கூட ஜாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால நானும் அத்தையும் வடசட்டி சுரண்டிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்தேன். கடைசியாக நான் போட்டிருக்கிறேன். அவரு பீனட் வேணும்னு கேட்டார். அத்தை வெறும் ஜாம் மட்டும் சாப்பிடணுன்னாங்க. அதிரன் பீனட் கேட்டான். அவனுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு, அத்தை ரொம்ப நிறையா இருக்குங்க அத்தை. சூப்பராக. நான் இன்னும் டேஸ்டே பார்க்கல, இப்பதான் சாப்பிட போறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. எனக்கு கார்னர் பிரெட் தான் மிஞ்சிச்சு. ஃபைனலாக ஜாம் ரொம்ப சூப்பராக வந்திருந்ததுங்க. ஸ்ட்ராபெரி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி பைனாப்பிள், அப்புறம் ஆப்பிள், அந்த மாதிரி விஷயங்கள்லையும் ஜாம் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியே தான். நீங்கள் சுகர் மட்டும் இந்த ஸ்ட்ராபெரி நல்ல ஸ்வீட், அதனால நான் 1 கப் தான் ஆட் பண்ணேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு கூட நம்மளுக்கு பத்தலைன்னா சுகர் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இனி அடுத்த vlog பார்த்தீங்கன்னா நிலன் பர்த்டேக்கு ப்ரிப்ரேஷன் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ண போகிறேன், அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை, இங்கே எஸ்பியில் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா $7 அந்த மாதிரி வரும். $1 இங்கே 62 ரூபாங்க. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா $1 62 ரூபா. அப்போ இது $7. கீரைகள்லாம் நம்ம ஊரில் நம்ம தோட்டங்கள்ல அந்த மாதிரி கூட நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு போய் பொறிச்சிட்டு வந்து பருப்பில் போட்டு கடைஞ்சி சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப சீப்பாகவும் கிடைக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இங்கே கீரைகள்லாம் நல்லா கிடைக்கிறதே இந்த மாதிரி கடைகளுக்கு போனதான் நம்ம ஊர் கீரைகள் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். நான் என்ன பண்ணேன்னா, இது நான் ஆக்சுவலாக 2 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். யூஸ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டேன்னா இந்த மாதிரி ரூட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீ நல்லா ரூட் வந்ததுக்கப்புறம் இதை நட்ட வச்சிட்டோம்னா இதில் வந்து ஒரு
4 டைம்ஸ் கிட்ட நம்ம பருப்புக்குள்ள போட்டு கடையிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.